கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு என்பார்கள். ஸ்டாலின் வகையறாவின் புழுகு 8 மணி நேரத்தில் அம்பலமாகி இருக்கிறது. இந்திய அளவில் மிகவும் பிரபலமான பொருளாதார நாளிதழ்களில் ஸ்டாலின் சொன்ன முதலீடு கதையை பாஸ்கான் நிறுவனம் மறுத்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தின் முதல்வரும் தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சரும் நடந்ததாக சொன்ன ஒன்றை நடக்கவே இல்லை என தாய்வான் நாட்டு நிறுவனம் மறுத்துள்ளது. இது தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இந்த அவமானத்திற்கு காரணம் திமுக கும்பலின் ஏமாற்று புத்திதான். இவர்கள் அம்பலப்பட்டதோடு மட்டுமல்லாமல் நம்மை அவமானப்படுத்துகிறார்கள். சரி, என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். பாஸ்கான் நிறுவனத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட இந்திய பிரதிநிதி ராபர்ட் வு ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டு தமிழகத்தில் இதுவரை இல்லாத தொழில் புரட்சி ஏற்பட்டு விட்டது, 15,000 கோடி முதலீடு, 14,000 பேருக்கு வேலைவாய்ப்பு என டிஆர்பி ராஜா தனது சமூக வலைத்தள பக்கத்தில் குதித்தார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தொழில் முதலீடு வரப்போவதாகவே தெரிவித்திருந்தார். முதலீடு வரப்போகிறது, அதற்கான சந்திப்பு தான் இது என்பதை போலவே இருவரும் பேசினார்கள். ஆனால் இதை தாய்வான் நிறுவனமான பாஸ்கான் மறுத்துள்ளது. இந்தியாவின் பிரபல பொருளாதார நாளிதழ்களில் பாக்ஸ்கான் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸ்டாலினுடனான சந்திப்பில் எந்த ஒரு புதிய முதலீடு குறித்தும் பேசவில்லை என பாக்ஸ்கான் நிறுவனம் தெரிவித்துள்ளதாம். அதேபோல பழைய முதலீடு திட்டம் குறித்தும் பேசவில்லை என்கிறார்கள். எனில் ஸ்டாலினும் டிஆர்பி ராஜாவும் தொழில்துறை முதலீடு என குதித்தது ஏன்? யாரை ஏமாற்ற? தமிழக மக்களை ஏமாற்றும் நோக்கில் இவர்கள் செயல்பட்டார்களா? இதனால் இந்திய அளவில் தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இந்த செய்தியை வெளியிட்டிருக்கும் பிரபல நாளிதழ்களை இந்தியா முழுவதும் இருக்கும் தொழிலதிபர்கள் படிக்கிறார்கள். நம் மாநில முதல்வர் நடக்காத ஒன்றை நடந்ததாக கூறியிருக்கிறார் என வெளியாகி இருக்கும் இந்த செய்தியை அவர்கள் படித்தால் என்ன நினைப்பார்கள்? அவர்கள் எதிர்காலத்தில் இங்கு முதலீடு செய்வார்களா? இதை படிக்கும் சாமானியர்கள் என்ன நினைப்பார்கள்? தாய்வான் நிறுவனம் என்பதால் உலக அளவில் இது பேசுபொருளாகும். அற்ப அரசியலுக்காக இப்படி அவமானப்பட்டு நிற்கிறார்களே, இப்போது கூட இது குறித்து அரசியல் செய்கிறார்கள் என டிஆர்பி ராஜா வெட்கமின்றி பேசியிருக்கிறார். பாக்ஸ்கான் நிறுவனம் உண்மையிலேயே முதலீடு குறித்து பேசியிருந்தால் ஆதாரத்தை வெளியிடுவாரா? வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை காட்டி கிரிஞ்ச் காமெடி செய்த டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களது சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டால் இன்று தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை ஆதாரத்தோடு மறுக்க தயாரா? வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என கேட்டால் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு திராணி இருந்தால் தொழில் முதலீடு குறித்து, வெளிநாட்டு முதலீடு குறித்து ஊக்குவிப்பு வாரியத்திலும் ஒப்புதல் பெற்ற ஆதாரத்தையோ அல்லது துறை ரீதியான ஒப்புதலுக்கு விண்ணப்பித்த ஆதாரத்தையோ காட்ட முடியுமா? காட்டினால் நல்லது. இன்னும் பள்ளி சிறுவர்களைப் போல வெள்ளை பேப்பரை காட்டினால் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என மக்கள் உங்களை விமர்சிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இனியும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது.